கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 5வது நாளில் நம்மளை கர்த்தர் இணைத்திருக்கிறார். 21 நாட்களாக தேவ ஜனங்கள் நாம் இணைந்து செபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, உபவாசத்தோடு அநேகர் இருப்பீங்க, அநேகர் வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. தேவ ஜனமே, உபாசிக்கிற ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக மாற்றி கொண்டிருப்பார். ஒருவேளை உங்களுக்கு உபவாசம் எடுக்க முடியலை, நான் வசனத்தை கேட்டுக்கொண்டு மாத்திரம் இருக்கிறேன்னு சொன்னாலும் நேரம் வரும், தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை உபவாசம் எடுக்கிறதற்கும் வனாந்திரத்துக்கு நேராக கொண்டு போய் சத்துருனுடைய சகல கிரியைகளையும் ஜெயிக்கவும் கொண்டு போனது போல கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நேரத்தை கட்டளையிடுவார். தேவ ஜனமே, நம்முடைய ஒரே கருத்து என்னவென்றால், நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்ப, நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, எந்த பாத்திரம் வெறுமையா இருக்குமோ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புவார். ஆனால் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, நம்மளுடைய இருதயம் ஒரு நல்ல பாத்திரமா இருக்குது. ஆனா அந்த பாத்திரம் அழுக்காக இருக்கும் என்றால், தூசியை நிறைந்து இருக்கும் என்றால், அதற்குள்ள தேவனுடைய மகிமை தங்காது. அதனால் தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை இணைத்து சுத்திகரிக்கிறார். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இந்த வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுடைய திட்டம் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உபாசித்து ஜெபித்த தேவ ஜனம் சாதித்தார்கள், ஜெயித்தார்கள், பிசாசின் கட்டுகளிலிருந்து வெளியே வந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்களும் வெளியே வருவீங்க. நீங்களும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கானானை பெற்றுக்கொள்வீங்க. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய உயர்வுகளை பெற்றுக்கொள்வீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேவ ஜனமே, எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை மனுஷனை பார்த்து, மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்த்து, உலகத்தை எதிர்பார்த்து, உலகத்தில் உள்ள உதவிகளை எதிர்பார்த்து, படிப்பு பட்டங்களை எதிர்பார்த்து, பண தேவைகளை எதிர்பார்த்து எல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தலாம். வசனம் சொல்லுகிறது, கிழக்கும் மேற்கிலும் இருந்து உங்களுக்கு உதவி வராது, கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். We may be looking north and east and south and west. எங்க பார்த்தாலும் விடுதலை வராம இருக்கலாம். எந்த நபர்கிட்ட இருந்து விடுதலை வராம இருக்கலாம். எவ்வளோ படிச்சும் விடுதலை வராம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், பரத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்தால், உன்னதங்களுக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் தேவ ஜனமே, நமக்கு உதவி வரும். அந்த அருமையான ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும். எதெல்லாம் தடுக்குதோ அந்த தடைகள் உடையும். தேவ ஜனமே, மோசே செய்தது அதுதான். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார், செங்கடல் பிரிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த செங்கடல் நம்ம வழியில் நின்னாலும் அந்த செங்கடல் பிரிகிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உபவாச நாட்கள்ல ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக எங்களை பின்தொடர்கிற வல்லமைகள், எங்களை முன்னேற விடாமல் இருக்கிற சில அந்தகாரங்கள் இருக்கலாம். அவைகளில் இருந்து இந்த உபவாச ஜெபத்தில் விடுதலை தாரும் என்ற ஒரே ஃபோக்கஸ், ஒரே நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் துதித்துட்டு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்கலாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். ஆமென் ஆமென். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, உதவி வரும் மனுஷனை நோக்கி அல்ல, உலக நபர்களை நோக்கி அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள எந்த பிரபுக்களை நோக்கியும் அல்ல.
ஓ ராஜாக்களை படைத்தவரை நோக்கி பார்க்கிறேன். உதவி வரும் ராஜாக்களுடைய இருதயத்தை நதிகளைப் போல திருப்பி விடுகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். இதற்குள்ள யாராவது சொல்வீங்கன்னா, நான் சொல்லுகிற உங்க காரியம் ஜெயமாக முடியும். உங்க காரியம் ஜெயமாக முடியும். இந்த ஆரம்ப நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அது மங்கி அணைந்து போக அவர் விடமாட்டார். உதவி வரும் சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா தேவச்சனமே? உங்க காயங்கள் அவருக்கு தெரியும். உங்க வேதனைகள் அவருக்கு தெரியும். உங்க போராட்டம் அவருக்கு தெரியும். நீங்க அவரிடத்துல சொல்லணும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், என்ன காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உதவி வரும். ஓ ராதாரா பாபா ஷாதாரா பாரியாதாரா பாபா பாபா. ஓ thank you Lord. ஓ ஆமென். உதவி வரும். கண்மலை நோக்கி ஓ உதவி வரும் எனக்காக. தேவ சமூகத்தில் இருந்து வரும். பரத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், ஓ எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். சொல்லுங்க. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அவர் என்னை பாதுகாக்கிறார். உதவி வரும் அந்த கண்மலை நோக்கி. தேவச்சனமே, ஒரு கூட்ட தேவ மக்கள் ஓ பரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பரத்தில் இருந்து தேவன் கைகளை நீட்டுவார், விரல்களை நீட்டுவார். நம்ம வாழ்க்கை மாறும். அன்னைக்கு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்க வாழ்க்கை மாறும். உதவி வரும் கண்மலை நோக்கி. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்து. சொல்லுங்க சொல்லுங்க. அவரின் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் எனக்கு ஆத்துமாவுக்கு பலன் தருவார். ஓ ஹalleluya. உதவி வரும். எனக்கு உதவி கண்டிப்பா வரும். என் அப்பா கிட்ட இருந்து வருது. அது யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாச அறிக்கையிடுறீங்க? நான் அப்பாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என் காரியம் வெற்றியா முடியும். நான் வெட்கப்படுவது இல்லை. எனக்கு போராட்டம் வரலாம். என் வாழ்க்கையில புயல் அடிக்கலாம். ஓ எனக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். ஆனால் அது வாய்க்காது. ஆனால் அது ஜெயிக்காதுன்னு எத்தனை பேர் இந்த அருமையான ஆராதனையில கன்ஃபஸ் பண்றீங்க? நான் பார்க்கின்றேன். ஓ போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் நாம் போகும் போதும், ஓ திரும்பும் போதும், எப்போதும் எப்போதும். சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு அருமையான ஆண்டவர். எப்பொழுது நம்மளை காப்பாத்துகிறார். உங்க குடும்பத்தை காப்பாத்துகிறார். உங்க பிள்ளைகளை காப்பாத்துகிறார். எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேனப்பா. ஓ எத்தனை நாம் இருந்தாலும் போறாதப்பா. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். படைச்சவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க. உதவி வரும்.
கண்மலை நோக்கி நீக்கோ சதலரபா. தேவச்சனமே, உங்க உதவி வருது. எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. நீங்க உபத்திரத்துல தான் இருக்கிறீங்க, வேதனையில தான் இருக்கிறீங்க. நடக்குமா நடக்காதான்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், பரத்தில் இருந்து வருகிறது, மனுஷனிடத்தில் இருந்து அல்ல, உலகத்தில் இருந்து அல்ல, பிரபுக்களிடத்தில் இருந்து அல்ல, உயர்ந்தவர்களிடத்திலும் இருந்து அல்ல. யார் நம்மளை மறந்தாலும் பரத்தில் இருந்து ஒரு கரம் நம்மளை தூக்க மறக்கல. ஓ, யோசேப்பை தூக்கினவ, எரேமியாவை குழியிலிருந்து கிணத்திலிருந்து தூக்கினவ இன்னைக்கு உங்களை தூக்குகிறார். உங்க உள்ளான மனுஷனை தூக்குகிறார். புழுதியில் இருந்து மண்ணோடு ஒட்டி இருக்கிற வாழ்க்கை மாறுகிறது. மண்ணோடு ஒட்டி இருக்கிற வாழ்க்கை மாறுகிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது தாவீது சொல்லுகிறாரே. அந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை, மாம்ச எண்ணங்களில் இருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளில் இருந்து விடுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க உதவி வரும்? அந்த கண்மலை நோக்கி பார்க்கிறேன், என் விடுதலை வருதுன்னு சொல்றவங்க எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய்களை திறந்து அக்னி இறங்குது, விடுதலை இறங்குது, காற்றுகள் உடைகிறது, இருளின் வல்லமைகள் எரிகிறது, இருளின் வல்லமைகள் எரிகிறது, இருளின் வல்லமைகள் எரிகிறது, இருளின் ஆவிகள் எரிந்து சாம்பலாகிறது. உதவிகளை தடுக்கிற எல்லா வல்லமைகளும் ஆண்டு அழிக்கிறார். சர்ப்ப வல்லமைகள் அழிகிறது, இருளின் ஆவிகள் அழிகிறது. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்க வீட்டில் தேவ தூதர்கள் இறங்குறார்கள், உங்க குடும்பத்தில் தேவ தூதர்கள் இறங்குறார்கள். உங்க பிள்ளைகள் தவறான வழியில் போனால் அந்த தவறான வழியில் இருந்து ஒரு தூதன் போய் அவர்கள் கைகளை பிடித்து கொண்டு வருகிறான். தூரம் போயிட்டாங்கன்னு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக தாயார்கள் பிள்ளைகளுக்காக பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக தாயார்கள் குடும்பத்தில் சிலர் தவறான பாதையில் போறார்களே பயப்படுறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார்? நீங்க சொல்லுங்க, லார்ட் சென்ட் an angel for me. எனக்கு ஒரு தூதனை அனுப்பு. நீங்க சொல்லும் பொழுதே பரத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்குகிறார். உங்க பிள்ளைகள் வழி தப்பி போய் நாசமான பாதையில் மாட்டாதபடி, சாப கேடுகள்ல மாட்டாதபடி, பாவங்கள்ல மாட்டாதபடி அவர்கள் கைகளை பிடித்து தசை திருப்புகிறார்கள். ஓ, பேதுரு தூங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி அவன் கைகளை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். அது சொப்பனம் கண்டது போல இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையில உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, இல்ல உங்க மனைவிக்காக, ஏதோ ஒரு நபருக்காக நீங்க வேதனையோடு இருக்கலாம். ஏதோ ஒரு நபரை குறித்து நீங்க டார்ச்சர்ல இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். The Lord is sending an angel to you. ஒரு தூதனை கட்டளையிடுகிறார். ஏன்னா நீங்க மனுஷனை நோக்கி பார்க்கல, மனுஷனுடைய முகத்தை பார்க்கல. ஆம் தேவச்சனமே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் இறங்கி சூழ பாளையமா இறங்கி பாதுகாப்பாங்க. உங்களுக்கு வழி தெரியாத அநேக இருண்ட பாதைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை வெளிச்சமாய் வரப்போகுது. எதிர்காலமே தெரியலன்னு சொல்லிக்கொண்டு அநேகர் இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு அக்னி இறங்கி இருக்கிறது அல்லவா, ஒரு அபிஷேகம் நம்ம மத்தியில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அல்லவா, அப்படியே இணைந்து ஜெபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, வழியே தெரியலதான், என்ன செய்யணும் தெரியல, எங்க போகணும் தெரியல, யாரை பார்க்கணும் தெரியல, எதை செய்யணும் தெரியல. ஒன்னும் தெரியாத நேரம் நம்ம செய்ய வேண்டியது உதவி வரும். கண்மலையை நோக்கி பார்க்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அது 1 மாசமா இருக்கலாம், அது 2 மாசமா இருக்கலாம், அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்ம செய்ய போறது ஒன்னே ஒண்ணு, உதவி வரும். கண்மலையை நோக்கி பார்க்க போகிறோம். பார்த்த முகங்கள் வெக்கப்படல. உங்க முகம் வெக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதை விட்டாலும் இதை விட்டுறாதீங்க.
எதை விட்டால் இதை விட்டுறாதீங்க. ஆமென். மார்த்தாள் இதை விட்டுட்டா, ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை மரியாள் இதுக்குள்ள இருக்கிறீங்க? இதுக்குள்ள எத்தனை தானியல் இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க மரியாளை போல ஆண்டவரை சூஸ் பண்ணாம இருக்கலாம். ஒருவேளை தானியலை போல ஆண்டவருக்காக நீங்க நிக்காம இருக்கலாம். ஆனா this is the day God is giving you an opportunity. ஆமென். ஒரு வாய்ப்பை தாராரு. ஆமென். தானியலா வாழ, ஆமென். ஓ மரியாளை போல நிக்க, ஆமென். தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு ஆமென். எல்லாம் எடுபட்டு போயிடும். சோதம் குமாரா மேல அக்கினி ஜுவாலை இறங்கின பொழுது, ஆமென். அக்கினி இறங்கின பொழுது வீடு காணாம போச்சு, பொன் பொருள் காணாம போச்சு. வசனம் சொல்லுது, உன் பணத்தை எடுத்துட்டு வெளியே ஓடிவான்னு சொல்லல. பரலோகத்தில் இருந்து ஒரு ஆக்கினை இறங்கும் பொழுது உன் பொன் பொருளை எடுத்துட்டு வெளியே ஓடிவான்னு சொல்லல. உன் காய்கறிகளையும் உன்னுடைய பணப்பையும் எடுத்துட்டு வெளியேவான்னு சொல்லல. வீடு இப்ப அழிய போகுது, தேசம் அழிய போகுது. அப்போ ஒரு வசனம் வருது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. தெய்வ ஜனமே, உங்க ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பீங்க? எந்த தங்கத்தை கொடுப்பீங்க? இந்த ஜீவனையே இவ்வளவு மதிக்கிறோனா, நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு சத்துருவானவன் உங்க பிள்ளைகளையும் உங்க கணவரையும் உங்க குடும்பத்தையும் கட்டி வைக்கணும்னு வைத்தால் நீங்க விடலாமா? நீங்க அதுக்கு சம்மதிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், எலும்பு மகனே, எலும்பு மகளே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் பட்டயத்தை எடு, உனக்கு விரோதமான ஆயுதங்களோடு போராடு. நீ போராடாவிட்டால் யாரும் உனக்காக போராட மாட்டாங்க. வாழ்க்கை யுத்தம் களம்தான். வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். யாரும் உதவி செய்யலை நீங்கள் பரிதாபப்பட்டு நிக்காதீங்க. எல்லாரும் அவங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிறது போலதான் பிறருக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கிறது போலதான் ஊழியர்களுக்கும் இருக்கும். அதனால எனக்கு அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல தயவு செய்து நினைக்காதீங்க. Take your own weapon. Take your own prayer time. Take your own fasting. நீங்கள் உங்க சொந்த ஜெபத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த விதத்துல ஃபாஸ்டிங் தொடங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பாருங்க, அப்பா எனக்கு வழி தெரியலதான். ஆண்டவர் காட்டுற தரிசனம் அதுதான். தேவச்சனமே, இருண்ட பாதையில பல கிலோமீட்டர் தூரமா லைட் வந்து ஒரு டார்ச்சில் இருந்து போனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். பாதை எங்க இருக்குன்னு தெரியல. தேவஜனமே, இருண்ட இடத்துல பாதை எங்க இருக்குன்னு தெரியாது. பாதை இருக்கலாம், ஆனா பாதை எங்க இருக்குன்னு தெரியாது. ஆகாருடைய வாழ்க்கையில கூட ஊற்றங்க தான் இருக்குது, ஆண்டவர் திறந்துட்டார், ஆனா கண்ணில் தென்படல. அப்போ வேதத்துல வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆகாரின் கண்ணை திறந்தான். சில நேரம் நம்ம ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கும், நமக்கு தெரியாம பல வருஷம் நம்ம என்ன செய்வோம், அலைந்து கொண்டு இருப்போம். ஆண்டு சொல்றார், உன் அலைச்சல்களை மாற்றுகிற தெய்வம், உன் ஆசீர்வாதம் உங்க கிட்ட தான் இருக்கும். தெய்வ சிறுமே, உங்க அழைப்பு உங்க கிட்ட தான் இருக்கும். உங்களுடைய திறந்த வாசல் உங்க கிட்ட தான் இருக்கும். பாருங்களேன், அந்த மோசே அந்த ஊர் மக்களோடு தான் இருந்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிற, காப்பாற்ற போகிற, அந்த அடிமைத்தனமாகிய நுகத்திலிருந்து காப்பாற்ற போகிற அந்த மோசே அந்த அரண்மனைக்குள்ள தான் இருந்தான். தேவ ஜனமே, இதே போல நம்மளுடைய விடுதலையும் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கும். சத்துரு கட்டி வைத்திருப்பான். ஒருவேளை அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், எலும்பி நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு ஊழியக்காரனா மாறலாம். பட் சத்துரு கட்டி வைப்பான். எப்படி அந்த குட்டி கழுதியை சத்துரு கட்டி வைத்தானோ அதே போல கட்டி வச்சிருப்பான். ஆனா தேவ ஜனமே, நம்ம கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபம் அந்த கட்டை உடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆராதித்த பொழுது பவுலும் சீலாவுடைய கட்டு மட்டும் விடுதலை ஆகல, அங்க இருந்த அத்தனை பேருடைய கட்டு விடுதலை ஆனது. ஒருவேளை நீங்க பல நாள் ஜெபித்து பார்த்திருப்பீங்க, விடுதலை பார்க்க முடியாதது போல இருக்கலாம். தேவ ஜனமே, விட்டுறாதீங்க. ஒரு பெரிய மரத்தை சாய்க்கணும்னா ஒரு வெட்டில் அது விழாது. ஒரு புல்ல அறுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேடை வச்சு அறுத்துடலாம், ஆனா அதே பிளேட் எடுத்து ஒரு ஆலமரத்தையும் அரச மரத்தையும் அறுக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் ஃபோர்ஸ்.
பரிசுத்த ஆவியானவர் பிசாசுகளை ஃபோர்ஸ் பண்ணுவார், பலவந்தமா வெளியே போக வைப்பார். அந்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ள எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கிறீங்க? இனிமே நான் மனித முகத்தை அல்ல ஆண்டவரே, உங்க கரத்தையும் உங்க முகத்தையும் நான் பார்ப்பேன். எனக்கு உதவி செய்கிறது எலியாவின் தேவன், எனக்காக காங்கங்களை அனுப்புகிறது எலியாவின் தேவன், எந்த மனுஷனும் அல்ல என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க நான் மனுஷ முகத்தை பார்த்து ஏமாந்து விட்டேன், ஊழியர்களை பார்த்து ஏமாந்து விட்டேன், ஜெபிக்கிறவர்களை நம்பி ஏமாந்திருக்கிறேன்? தேவ ஜனமே, இது கர்த்தர் உங்களை அனுமதித்த பாதை. உங்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா மறந்து விடுவார்கள். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறது போல யாராலையும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவருக்கு உதவி செய்யுங்க, அந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்களுக்கு சில நிமிடங்களை தருகிறோம், அப்படியே இணைந்து ஆவியானவரே என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது ஆவியானவர் கரங்களை பிடித்துக் கொள்வார். ஆவியானவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுமா, பவுலும் சீலாவுடைய துதி ஏன் தெரியுமா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா நீங்க பார்த்தது பவுலும் சீலாவும் தான் கெட்டப்பட்டது, ஆனா பவுலும் சீலா கூட இருந்த ஆவியானவரையும் அந்த மனிதர்கள், அந்த சிறைச்சாலை நபர்கள், அந்த அதிகாரிகள் துர்ச்சமாக எண்ணினார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியல, இது சாதாரண மனிதர்கள் நினைச்சாங்க, அந்த சிறைச்சாலை தலைவன் நினைச்சான், இது 2 கைதிகள் நினைச்சாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியல, இரட்சகரை உடையவர்கள் பரிசுத்த ஆவியின் நண்பர்களை நாம் கட்டி வைத்திருக்கோம் என்று அவர்களுக்கு தெரியல. தேவ ஜனமே, நீங்க உண்மையாட்டே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்க உண்மையாட்டே பரிசுத்த ஆவியின் நண்பனா இருந்தீங்கன்னா, உங்களை எந்த பிரச்சனையாலும் கட்ட முடியாது. ஏன்னா எந்த பிரச்சனை கட்டுதோ அதை தகர்த்து போடுவாரு. அதை தகர்த்தெறிவா. இணைந்து ஜெபிக்கலாமா? ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பணத்தால நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அலங்காரம் பண்ண விட்டு கொடுக்கிறவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. படிப்பால் அலங்கரிக்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்க ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிடுகிறார். God is calling you for a great calling. It is not a simple calling. இது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கு உண்மையா இருந்தவர்கள் சிலர். அந்த சிலர்ல நீங்களும் ஒருத்தராக மாற விரும்புறீங்களா? அந்த சிலர்ல நீங்களும் ஒருத்தரா மாற விரும்புறீங்களா? இல்ல அழைக்கப்பட்ட அநேகர்ல நீங்க ஒருத்தரா மாற விரும்புகிறீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர். பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிறவர்கள் சிலர். தேவச்சனமே, அவங்களை விட்டு கொடுப்பீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே என் கையை பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. இந்த வரியை மட்டும் சொல்லுங்க. Lord catch my hand. அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்க, அப்பா என் கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இரவு அவர் உங்க கையை பிடிப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். பேதுரு ஆழத்துல முங்கும் பொழுது, பேதுரு கடலின் ஆழத்துல முங்கும் பொழுது, கடலை பத்தி நல்லா தெரியும் பேதுருக்கு, ஆனா கடல்ல நடக்க தெரியாது பேதுருக்கு. கடல்ல நீச்சல் மட்டும்தான் அடிக்க தெரியும். ஆனா விசுவாச பாதை வித்தியாசமான பாதை. தேவச்சனமே, இதே உலகத்துல நீங்க பணத்தால சாதித்திருந்திருப்பீங்க, படித்து சாதித்திருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப படிப்பு செல்லல, இப்ப பணம் செல்லுபடி ஆகல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் நாமம் உயர, உம் சித்தம் நிறைவேற. பரத்துல உள்ள பிதாவேன்னு சொல்லி அப்பா கூப்பிடுங்க, கெஞ்சி அலைங்க. அப்பா என் கையை மட்டும் விட்டுறாதீங்கப்பா, நான் உங்க கையை பிடிச்ச நாட்கள் போதும், இனி நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. நான் பிடிச்சு அடிக்கடி உங்களை விட்டு ஓடிடுவேன் ஆண்டவரே. Lord catch my hand. Lord catch my hand. கேளுங்க, இந்த உபவாசத்துல கேளுங்க, இந்த ஜெபத்துல கேளுங்க. உபவாசம் எடுக்கலையே எனக்கு கவலையோடு இருக்காதீங்க. உங்க திராணிக்கு உள்ள பலனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். திராணிக்கு முன்சி எதிர்பார்க்கல. உங்களால முடியலையா, கவலைப்படாதீங்க. அதை பத்தி யோசித்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சோர்ந்து போய் டிப்ரெஸ்ஸாக உட்காராதீங்க. அநேகர் ஃபாஸ்டிங் எடுக்க முடியலேன்னு பயங்கர ஹர்ட் ஆகி உட்காந்துருப்பாங்க.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அதை அவர் கண்டுக்கிடல. ஏற்ற நேரத்தில் உபாசிக்க வைப்பார். ஆமென். தானியேல் 21 நாள் உபாசித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உபாசித்தாங்கன்னு பைபிள்ல போடல. ஒருவேளை அவங்க வேற டைம்ல எடுத்துருப்பாங்க. பாருங்க, இயேசுவை பாருங்க, அவரும் 40 நாள் தனித்து எடுத்தார். அங்க ஃபேமிலியோ குடும்பத்தையும் யாரையும் கூட்டு போகல. ஆம் தேவச்சனமே, சில நேரம் ஆண்டவர் நம்மளுடைய உபாச நேரத்தை வித்தியாசமா வச்சிருப்பார். இந்த டைம்ல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுக்கணும்னு ஏவுதல் தந்தார், நான் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அதுக்குன்னு சோர்ந்து போய் இருக்காதீங்க. சிலர் சோர்ந்து போவாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் பேசுறேன். உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, அப்பா இனிமே நான் அல்லப்பா, நீங்க என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுங்க. சில நேரம்லாம் ஆண்டு தரிசனம் காட்டுவார் தேவச்சனமே. அந்த தரிசனத்துல படகு மாறி கார் மாறி தரிசனங்களை காட்டுவார். அதை ஓட்டுகிற நபர் தேவனா இருப்பார். இஃப் காட் இஸ் யுவர் கேப்டன், இஃப் காட் இஸ் யுவர் கேப்டன் ஃபார் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையின் தலைவராக அவர் இருப்பார் என்றால் எத்தனை புயல் வரட்டுமே, எத்தனை பனிமலை வரட்டுமே, எத்தனை செங்கடல் வரட்டுமே, எத்தனை கோலியாத் வரட்டுமே, அத்தனையும் தலைகுனியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வரி சொல்லுங்களேன். பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக. சொல்லுங்க இந்த வரிகளை திரும்ப திரும்ப. நிறைவேற பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. உங்க கைகளை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகரை தூக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகர் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம, ஆண்டவருடைய மகிமை தான் என்னன்னு தெரியாம பல நாட்களாக உலக விஷயத்துல அநேகர் தலையிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஆண்டவர் உங்களை முத்தரிக்கிறார். உங்களை மாத்துவாருன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கை மாறுன்னு சொல்றாரு. உங்க கேரக்டர் மாறுன்னு சொல்றாரு. இத்தனை ஆண்டுகளாக மாறாத அநேக காரியம் கர்த்தர் உங்க கையை பிடிச்சதுனால மாறப்போகுது. கர்த்தர் உங்க கையை பிடிச்சதுனால மாறப்போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கரங்களை பிடிச்சதுனால மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிலிப்பினுடைய கரத்தை பரிசுத்த ஆவியானவர் பிடித்திருந்தார். ஒரு டைம் வந்தது, பிலிப்பை ஆவியானவர் தூக்கி சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையை பிடிச்ச ஆவியானவர், உங்க கைகளை பிடித்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடுரோட்ல விட்டு போக மாட்டாரு. நடுவழியில விட்டுட்டு போக மாட்டாரு. அங்க போவோம் இங்க போவோம் தசை தெரியாம விட்டு போக மாட்டாரு. எங்க போகணுமோ அங்க தூக்கிட்டு போவாரு. இப்ப அடுத்த ஜெபக்குறிப்பு, ஆண்டவரை என்னை தூக்கி செல்லும், என் பிள்ளைகளை தூக்கி செல்லும், எங்க ஷிஃப்ட் ஆகணுமோ தூக்கி செல்லும். எத்தனை பேர் சொல்றீங்க? தூக்குங்கப்பா, தூக்குங்கப்பா, என் கையை பிடிச்சு, என் பிள்ளைகள் கையை பிடிச்சு, என் குடும்பத்தின் கையை பிடித்து தூக்கி எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துங்க. பிலிப்பு ஆண்டு தூக்கிட்டு எங்க சுவிசேஷம் சொல்லணுமோ அந்த இடத்துல போய் நிறுத்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்க கையை பிடிச்சி எங்க போய் நிறுத்தணுமோ, எந்த கம்பெனியில நிறுத்தணுமோ, எந்த நபர்கிட்ட நிறுத்தணுமோ, எந்த திருமண வாழ்க்கையில நுழையணுமோ, எந்த சபைக்கு போகணுமோ, எந்த இடத்துல நீங்க நிக்கணுமோ, எந்த அழைப்புல நீங்க இணையணுமோ, உங்க கையை இணைப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு உலக தகப்பனே தன்னுடைய மகனுடைய கையை, தன்னுடைய தன்னுடைய மகளுடைய கையை பிடித்து அந்த மணமகனுடைய கையில கொடுக்குறாங்க. ஒரு உலக தகப்பனுக்கு இவ்வளவு ஆசையா இருக்கும் பொழுது பரம தகப்பன் என்ன தெரியுமா செய்யறாரு? உங்க கைய பரிசுத்த ஆவியின் கையில கொடுக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு பாதை தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு நன்கு தெரியும். எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? அப்பா
I leave myself to the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற பாதையில என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற நபர் இருக்கிறீங்கன்னா அப்படியே செபிங்க. ஆண்டவர் உங்களை கைகளை பிடித்து நடத்துகிறார். உங்க கைகளை பிடித்து நடத்துகிறார். உங்க பிரச்சனைகள் மாறுகிறது. உங்க கைகளை பிடித்து நடத்த போகிறார். நீங்க போகிற பாதையை காட்ட போகிறார். எந்த இடத்துக்கு போகணும், எங்க போகணும், யார்கிட்ட பேசணும், எதை செய்யணும், எந்த பிசினஸ் தொடங்கணும், எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லுவார். இதுவரைக்கும் இருந்த பிரகாரமாக நீங்க தேவ சத்தத்தை கேட்க போறது இல்ல. தெளிவாக கேட்கும். பிரச்சனை வரும் பொழுது தேவ சத்தமும் கூட வரும். உபத்திரத்தை பிசாசு கொண்டு வரும் பொழுது பரலோகத்தில் இருந்து உபத்திரத்துக்கு பதில் வரும். பூட்டுகளை பிசாசு போடும் பொழுது பூட்டுகளை திறக்கிற சாவியை பரலோகம் தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நம்ம ஜெபிக்க போறது ஒரு மெயினான பாயிண்ட். எல்லா இருதயம் இணையட்டும். எல்லாரும் சுத்தரம் பண்ணுவோமா? பேதுருவை பார்த்து ஆண்டு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை, ஆமென், ஒரு சாவியை தரப்போறேன். அது நீ பூமியில எதை கட்டினாலும் அது பரலோகத்துல கட்டப்படும். அது பூமியில நீ எதை திறந்தாலும் அது பரலோகத்திலையும் திறக்கப்படும். உன்னால பூட்டைய முடியும், உன்னால திறக்க முடியும்னு சொன்னாரு. தேவ ஜனமே, பல நேரங்கள்ல நம்ம போராடுகிற விஷயம், ஆமென், சில பூட்டுகளை திறக்க முடியாம தவிப்போம். ஆண்டு சொல்றாரு, இந்த உபாச ஜெபத்துல சிலருக்கு பூட்டுகளை திறக்கிற ஒரு அபிஷேகம் பேதுருக்கு ஆண்டவர் விசேஷமாக கொடுத்தாரு. தேவ ஜனமே, எல்லா சீசர்களுக்கும் கொடுத்தாரோ இல்லையோ, பேதுருவை பார்த்து சொன்னாரு, உனக்கு தருகிறேன்னு சொன்னாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசேஷித்த ஆமென் அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க சிரசின் மேல இந்த விசித்திரமான அபிஷேகத்தை ஊற்றுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இது ஒரு அனாயிண்டிங் தேவச்சனமே, இது ஒரு அபிஷேகம். இதுக்கு உண்மையா இருந்தா போதும். வேதத்தை தியானித்து கர்த்தர் சத்தத்தை கேட்டு உலகத்தார போல வாழாம ஒரு வேறுபட்ட வாழ்க்கை, ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை பத்தி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருப்பீங்கன்னா உங்க வாயை திறக்கும் பொழுது பூட்டு திறக்கும். இயேசுவை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதன் வந்துட்டு சொல்றாரு, என் வேலைக்காரன் முடியாம இருக்கிறான். ஆமென். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நீ போ, அவன் சுகமாயிருப்பான், அனுப்பி விடுறாரு. ஆம் தேவச்சனமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆமென் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் அங்க போகும் பொழுது அங்க விடுதலையை கண்டான். ஹalleluya. தேவச்சனமே, அப்படி என்றால் பூட்டுகளை திறக்கிற அபிஷேகம் இயேசு கிட்ட இருந்துச்சு. பூட்டுகளை பூட்டுகிற அபிஷேகம் இருந்துச்சு. பூட்டுகளை திறக்கிற அபிஷேகம் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவரே இந்த பூட்டுகள் திறக்கப்படணுமாப்பா, இந்த பூட்டுகள் நான் செபிக்கும் பொழுது திறக்கப்படுற அபிஷேகம் என் மேல தாங்கன்னு சொல்லி செபியுங்கள். இருக்கிற இடத்துல ஹalleluya செபிக்க ஆரம்பியுங்கள். ஹalleluya. எந்த பூட்டுகளையும் திறக்கலாம், எந்த பூட்டுகளையும் திறக்கலாம். இது ஒரு அதிகாரம், இது ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் நடந்தார்கள். இந்த அதிகாரத்தில் சீஷர்கள் நடந்தார்கள். இந்த அதிகாரத்தில் தீர்க்கதரிசிகள் நடந்தார்கள். இந்த அதிகாரம் தேவ ஜனத்தின் அதிகாரம். சர்ப்பங்களை விதிக்கிற அதிகாரம், சர்ப்பங்களை எடுக்கிற அதிகாரம். ஓ, சாவுக்கு ஏதுவானவைகளை குடித்தாலும் சேதப்படுத்தாத அதிகாரம், நவமானை பாஷைகளை பேசுகிற அதிகாரம். தேவ ஜனமே, இந்த பூட்டை கர்த்தர் திறப்பாராக. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அற்புதம், உங்கள் விசுவாசத்தை திருடுகிற வல்லமைகள், ஓ திருடி உங்களை வெட்கப்படுத்துகிற வல்லமைகள் எல்லாம் இந்த நேரத்தில் அழிகிறது. அப்படியே ஜெபிக்கலாம், அப்படியே ஜெபிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பூட்டுகள் திறக்கப்படணும் அப்பா, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க பேதுருக்கு மட்டுமல்ல, எனக்கும் நல்ல நேசராக, நல்ல இரட்சகராக இருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில் உள்ள பூட்டுகளை திறங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் முன்பாக வருகிற பூட்டுகளை திறக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த அனாயிண்டிங் என் மேல இறங்கட்டும், அந்த கிருபை என் மேல இறங்கட்டும், அந்த கீழ்ப்படிதல் எனக்கு இறங்கட்டும். நான் மாறி மாறி வழி தப்பி போகிற இந்த பாதையில ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இனிமே நான் ஒரே பாதையில செல்லணும் ஆண்டவரே. நான் குந்தி குந்தி நடக்க கூடாதுப்பா. எந்த மட்டும் ஆண்டவரே நான் அவிசுவாசித்து விசுவாசித்து ஆண்டவரே அடிக்கடி உங்களை முறுமுறுத்து வாழ்கிற வாழ்க்கை போதும். முறுமுறுக்கிற வாழ்க்கை போதும். அவிசுவாசிக்கிற வாழ்க்கை போதும். சோர்ந்து போகிற வாழ்க்கை போதும். வெள்ள நடைகிற வாழ்க்கை, எழும்பி நிற்கிற வாழ்க்கை, எதிரியோடு யுத்தம் பண்ணுகிற வாழ்க்கை, கோலியாத்தை வீழ்த்துகிற வாழ்க்கை, சிங்க கவியின் சிங்கத்தை கட்டுகிற வாழ்க்கை, அக்னி ஜுவாலையில்
அக்னியை உக்கிரகத்தை குறைத்து போடுகிற வாழ்க்கை. படகில் போகும் பொழுது ஆமென் எல்லா அலைகள் வந்த பொழுதிலும் இயேசு கடலின் சீற்றத்தை அடக்கினது போல சீற்றங்களை அடக்கிற ஒரு வாழ்க்கையை தாருங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? அன்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய காரியத்துக்காக செபிங்க. அன்று சொல்லுகிறார் நிறைய பேருக்கு பூட்டுகள். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பூட்டை தான் நீங்க பாத்தீங்க, பூட்டை திறக்கிற சாவியை பார்க்கணும். பூட்டை திறக்கிற சாவியை தருகிற ஆண்டவரை நீங்கள் பார்க்க மறந்திருக்கிறீங்க. இன்னைக்கு செபியுங்கள். ஆண்டவரே, பூட்டை பார்த்து பார்த்து பூட்டப்பட்ட கதவுகளை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போய்விட்டேன். இனி பூட்டப்பட்டதை நான் பார்க்க மாட்டேன். 1000 பூட்டப்பட்ட கதவுகள் என் முன்னாடி இருக்கலாம், ஆனா என் ஆண்டவராகிய இயேசு எனக்கு சாவிகளை தர வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது திருமணம் லாக்காய் இருக்கலாம், கர்ப்பத்தின் கனி லாக்காய் இருக்கலாம், ஊழியம் லாக்காய் இருக்கலாம், பிசினஸ் லாக்காய் இருக்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க லாக்காய் தான் இருக்குது, பூட்டப்பட்டு தான் இருக்குது? ஆனா நான் பூட்டை பார்க்கிறத காட்டிலும் பூட்டை திறக்கிறவர், பூட்டின் சாவியை உடையவர், அந்த சாவியை என் கையில கொடுத்து மகனே நீ போய் தர, மகளை நீ போய் தரன்னு என்னை அனுப்பி விடுகிறாரே, நான் அவரை தான் பார்ப்பேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? பல நேரங்கள்ல பூட்டப்பட்டதை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்விட்டோம். ஆண்டு சொல்லுகிறார், இனிமேலாவது உங்க போக்கஸை மாத்துங்க, உங்க நோக்கத்தை மாத்துங்க. பூட்டு உண்டு, பூட்டப்பட்ட வாசல்கள் உண்டு, ஆனா பூட்டை திறக்கிறவர் உண்டு. பிரேயர் டைம் குடும்பத்தாரை எல்லா கைகளையும் இணையட்டும். எல்லாரும் ஒரு மனதோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, பூட்டை திறக்கிறவர் என் கூட இருக்கிறீங்க, பூட்டின் சாவியை உடையவர் என் கூட இருக்கிறீங்க. நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் திகையணும்? என் பூட்டை தரங்க, இன்று இரவு தரங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் சிலருடைய பூட்டை திறக்கிறார். சில அந்தகாரங்கள் ஆடுகிறது, சில அஸ்திபாரங்கள் ஆடுகிறது. உங்க கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்துல இன்னைக்கு பூட்டை தரங்கன்னு சொன்ன உடனே பூட்டுகள் அசைகிறத நான் உணர்கிறேன். பூட்டுகள் திறக்குது, அநேகருடைய பூட்டுகள் திறக்குது. பூட்டு திறக்குது, அநேகருடைய பூட்டுகள் திறந்து கொண்டு இருக்குது. தேவன் சிலமை, இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம், இது ஆவிக்குரிய ரகசியம். இதுல விடுதலை உண்டு. எலும்பை பிரகாசிப்பீங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்திற்காக நெடுநாள் காத்திருந்துட்டீங்க. அன்று சொல்றார், விரும்பினது வரும், சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பசுமை நீங்க விரும்பினதா இருக்க கூடாது. உங்களுடைய இளைப்பாறுதல் இந்த உலகமா இருக்க கூடாது, அது கர்த்தரா இருக்கணும். ஆண்டு வறட்சியான நேரத்துல கொண்டு போகும் பொழுது தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம வறட்சியில இல்ல, பசுமையில இருக்கிறோம். ஏன்னா நீங்க கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா எத்தனை வறட்சிக்குள்ள போனாலும் நீங்க பசுமையா தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஆவிக்குரியவனுடைய பசுமையே தேவன் தான், ஒரு ஆவிக்குரியவனுடைய சொத்தே தேவன் தான். ஒண்ணுமே இல்ல, ஒரு ரூபா உங்க கையில இல்லாட்டியும் நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க வேதத்தை உடையவர்கள், தேவனை உடையவர்கள். காசுதான் இல்லாம இருக்கிறீங்களே தவிர பசுமை உங்க கூட உண்டு, இளைப்பாறுதல் உங்க கூட உண்டு. அது எப்படி காசு இல்லைன்னா நீங்க பசுமை இழந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? காசுதான் தேவன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? காசுதான் எல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? தேவச்சனமே, காசு அநேக விஷயங்களுக்கு உதவும். அதுக்குன்னு சொல்லிட்டு காசு ரட்சிப்பை தருமா? பணம் ரட்சிப்பை தருமா? பணம் ஒரு ஸ்லைஸ், ஒரு ஆப்பிள்ல 90% எப்படி சதைகள் இருக்குதோ அதுல ஒரு கொஞ்சம் சதவீதம் தான் தோள்கள் உண்டு. அதே போல பணம் ஒரு ஆப்பிளினுடைய கவர் போல வெளியே பளபளன்னு வைக்கும். அந்த கவரை சாப்பிட்டு அந்த தோலை சாப்பிட்டு யாருக்கும் ஒன்றும் நடக்க போறதில்லை. தேவச்சனமே, ஆப்பிளுக்குள்ள எவ்வளோ சதை இருக்குது. வாழ்க்கை என்பது சதைக்கு ஒப்பனையா இருக்குது. எவ்வளோ ஆப்பிளுக்குள்ள அவன் கனி நிறைந்த பழம் இருக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் ஆப்பிளுக்கு வெளிப்புறத்தை பார்க்குறாங்க, மினுங்குதா, ஷைனிங்கா இருக்குதா. தேவச்சனமே, அந்த ஷைனிங் தான் பணத்திற்கு ஒப்பனையா இருக்குது. பணம் இருந்தால் கொஞ்சம் ஷைனிங்கா இருப்போம், கொஞ்சம் வீடு பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கும், அநேக காரியங்கள் உங்க பொருளாதாரம் இருக்குமே தவிர ஆவிக்குரிய விஷயம் பணம் வந்தா வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஆவிக்குரிய விஷயம் ஜெபத்தினால தான் வரும். இந்த அருமையான நேரத்தில் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. மகா வறட்சியிலையும் நீங்க வறட்சி இல்லாம இருக்க முடியும். காரணம் என்னன்னா, வசனம் என்ற செழுமை, குளுமை, அபிஷேகம் என்ற செழுமை, பச்சையான ஒளிவ மரமாக நீங்க வாழ முடியும். காசு இல்லாட்டி நீங்க பசுமையை இழக்க முடியுமா? காசு இல்லாட்டியும்
பொருளாதாரம் இல்லாட்டி நீங்க பசுமை உள்ளவர்கள் தான். கர்த்தர் உங்கள் அந்த பாதையில நடத்தும் பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய பாகம் என்ன, உங்களுடைய போர்ஷன் என்ன, உங்களுடைய பங்கு எது? ஓ, பணம் இல்லாம இருக்கும் பொழுது நான் வறட்சியில இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா பசுமையை மறந்து இருக்கிறீங்க. பசுமையாகிய ஆண்டவரை மறந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இதுல இருந்து மனம் திரும்புங்க. எத்தனை வறட்சி வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆட்டு மந்தையில ஆடுகள் இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அபகுக் 3:17-18 பாருங்க தேவஜனமே, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும். தேவஜனமே, இன்னைக்கு அத்தி பழம் எவ்வளவு ரேட்டு தெரியுமா? அந்த ரேட்டு கூடின மரம், அந்த அத்தி பழம் காய்க்காமல் போனாலும், லாபம் இல்லாமல் போனாலும், அறுவடை இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். வாசிக்கலாம். அடுத்தது என்ன போட்டிருக்கு? திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும். நல்லா யோசித்து பாருங்க, வறட்சியான காலத்தை குறிக்குது இந்த வசனம். வறட்சி தான் வாழ்க்கையில ஒரு பகுதி வறட்சியா இருக்கும். ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டா 2 பாகம் இருக்கும் தேவச்சனமே. இப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்களேன், உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா, அந்த காயின் எடுத்தீங்கன்னா ஹெட் டெய்ல்னு 2 பகுதி இருக்கும். ஹெட்னா தலை பகுதி, டெய்ல்னா வால் பகுதி. ஒரு நீங்க ஒரு நாணயத்தை எடுக்கும் பொழுது அதுல 2 காரியம் இருக்குது. ஒரு பக்கம் அதனுடைய சிக்னல் இருக்கும், ஒரு பக்கம் அதனுடைய வேல்யூ இருக்கும். அது 1 ரூபான்னா 1 ரூபான்னு போட்டிருக்கும், பின்னாடி ஒரு சீல் இருக்கும், முன்னாடி ஒரு ராயல் சீல் இருக்கும். ஸோ ஹெட் டெய்ல்னு சொல்லுவாங்க. இதே போல வாழ்க்கையில் ஒரு சோர்வான பகுதி உண்டு, ஒரு உற்சாகமான பகுதி உண்டு, ஒரு ஏத்தம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். நீங்கள் ஏத்தத்தில் போகும்பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கர்த்தரை மறக்கக்கூடாது. இறக்கம் போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி உலகத்தை நேசித்திருவும் கூடாது. பேலன்ஸாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி வாசிக்கிறீங்க? நான் ஜாக்கிரதையா இருப்பேன், ஏன்னா பரலோகத்தை திறக்கக்கூடிய சாவிய கர்த்தர் எனக்கு தாராரு. நான் எல்லார போல அசதியா இருக்க கூடாது. வாசிக்கலாம். திராட்சைப்பழம் உண்டாகாமற் போனாலும். அப்போ திராட்சை தோட்டத்துல திராட்சை செடியெல்லாம் வச்சாச்சு, இப்போ லாபமே இல்லை. ஒரு லாபம் இல்லாட்டியும் நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்களா? யோசித்து பாருங்க. லாபமே இல்லை, கடை தொடங்கிட்டீங்க, லாபமே இல்லை. ஆண்டவர் இந்த வறட்சியை அனுப்புகிறார் நமக்கு. இந்த வறட்சி வரும் பொழுதுதான், இதை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுதுதான் உண்மையான செழிப்பாகிய தேவனிடத்தில் நாம் இணைவோம். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம வருமானம் தான் செழிப்புன்னு நம்ம நினைப்போம், நம்ம படிப்பு தான் செழிப்புன்னு நினைப்போம், உங்க பிள்ளைகள் கிராஜுவேட்ஸா மாறினாதான் செழிப்புன்னு நினைப்போம். தேவஜனமே, அது எல்லாம் இந்த இம்மைக்குள்ள விஷயம் மட்டும்தான். இந்த இம்மைக்குள்ள விஷயத்துல கர்த்தர் உண்மை உள்ளவரா இருப்பாரு. உங்க சாப்பாடுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருப்பாரு, உங்க வஸ்திரத்துக்கு அவர் உண்மை உள்ளவரா இருப்பாரு. ஒரு நாள் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவு வைக்கவே மாட்டாரு, வஸ்திரத்துக்கு குறைவு வைக்கவே மாட்டாரு. எப்படியாவது உங்க வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். தேவ ஜனங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில காரியங்கள், உங்க ஆவிக்குரிய விஷயங்கள். வாசிக்கலாம். அடுத்தது, ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும். நல்ல கவனமா பாருங்க. உலக பொருளாதார விஷயத்தை தான் இது விளக்குது. ஒலிவ மரத்துல பலனற்று போனாலும். ஏன்னா இதெல்லாம் ரிச்லி ஹைலி அது என்ன சொல்ல, ஹானர்டான விஷயங்கள். அதாவது ஒலிவ பழம், அந்த ஒலிவ வித்துல இருந்து தான் ஒலிவ எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆலிவ் ஆயில்னு சொல்லுகிறது நல்ல காஸ்ட்லியான ஆயில். நீங்க போயிட்டு கோகனட் ஆயில் மாதிரி, சாதாரண ஆயில் மாதிரி ஆலிவ் ஆயிலை நீங்க வாங்க முடியாது. இந்த ஒலிவ எண்ணெய் ரொம்ப ரேட்டு கூடுது. அதை வாங்கணும்னா நீங்கள் நல்ல ரேட்டு கொடுத்து தான் வாங்க முடியும். ஸோ தேவ ஜனமே, அப்படி நல்ல மரங்களில் அறுவடை இல்லாமல் போனாலும். வாசிக்கலாம். வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும். நம்ம பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லாமல் போனாலும். பிஸ்னஸ்னா என்ன? நம்ம நம்பி போட்டிருப்போம் சில விஷயங்களை, ஆனால் ஒரு வறட்சியின் சூழ்நிலை வரும். தேவ ஜனமே, இந்த வறட்சியின் சூழ்நிலை வராமல் எந்த தேவ பிள்ளையும் தேவனை தேட முடியாது. There will be time of test, there will be time of temptation, there will be times of trial, pestilence. தேவ ஜனமே, உபத்திரவம் என்ற காற்றை தாண்டாமல். ஓ அருமையான தேவ ஜனமே, இந்த சல்லடன் சொல்லுவாங்க, அது அரிக்கக்கூடிய அரிப்பு.
ஒரு மண்ணு குருத்து மணலா மாறுகிறதற்கு அந்த குருத்து மணல்ல உள்ள தேவையில்லாததை எல்லாம் ஆமீன் அதுல களிமண் இருக்கும், நத்தைகள் இருக்கும், சிப்பிகள் இருக்கும், கற்கள் இருக்கும், பெரிய பெரிய ஆமீன் கல்லுகளாம் இருக்கும் பொழுது அதை வாரி அந்த சல்லடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபில்டர்ல வீசுவாங்க. அதை வீசிட்டு ஒரு சின்ன கட்டையை எடுத்து அப்படி தேய்க்கும் பொழுது குருத்து மணல் எல்லாம் ஒரு பாகத்துல விழும், ஆமீன் அசிங்கமானதெல்லாம் ஒரு பாகத்துல விழும். இதே போல தேவச்சனமே ஃபில்டர்னு சொல்லக்கூடிய ஆமீன் இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம். பேதுருக்கு அந்த சாவி வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சாவியை கொடுத்தாரு. ஆனாலும் அவனுக்குள்ள சில பதறுகள் இருந்ததுனால அந்த பதறுகளை விரட்டுகிறதற்காக ஆண்டவர் அவனை சொலவுல புடைத்தார். இந்த சொலவுல புடைக்கப்படாத யாராலையும் பிரகாசிக்கவே முடியாது. நீங்க கிறிஸ்தவனா வாழ்ந்து மரிக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கல, நீங்க கிறிஸ்தவனுடைய மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் அழைத்தார். There is nothing to say I am a Christian, but it is to say you are a witness for God. நீங்கள் கர்த்தருடைய சாட்சியா மாறணும். நீங்க ஒரு கிறிஸ்தவன் சொல்லி பேர் கிறிஸ்தவனா கர்த்தர் உங்களை முடிக்கிறதுக்கு உங்களை அழைக்கல. நீங்க ஜீவனுள்ள கிறிஸ்தவனாக மாற கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க ஜீவனுள்ள கிறிஸ்தவனா மாறணும்னா ஒரு தங்கம் பித்தளையா தங்கமான் டெஸ்ட் பண்றதுக்கு சுரண்டப்படும், அது அக்னியில் போடப்படும், அதில் உள்ள களிம்புகள் மாற்ற அக்னி வரும். சோ அக்னி வந்த உடனே தேவனை விட்டு விடுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. சோ தேவ ஜனமே இங்க பாருங்க, ஒரு வறட்சியின் சூழ்நிலை, ஒரு ஃபில்டரிங் காலம், ஃபில்டர் பண்றாரு, தேவையில்லாததை நம்மளை விட்டு அகற்றுகிறாரு. ஃபில்டர் ஆகி வரும் பொழுது சுத்தமா இருப்பீங்க. சொலவுல கோதுமையை புடைக்கும் பொழுது பதரெல்லாம் போயிருது, சுத்த கோதுமை வந்துருது. இந்த சுத்த கோதுமையில தான் பிரெட் செய்றாங்க. அந்த பிரெட் வரணும்னா சுத்த கோதுமை வேணும். நீங்க பதரோட சேர்ந்து கல்லோட சேர்ந்து அந்த மாவை அரைச்சிட்டீங்கன்னா அந்த பிரெட் கலப்படம் உள்ள பிரெட்டாக மாறிடும். சிலவங்க சாப்பிடும் பொழுது வாயில கல்லெல்லாம் மிதிப்படும், ஆமீன் சவைக்கப்படும். ஸோ தேவ ஜனமே நீங்க இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் என்னுடைய பாட்டி இந்த கேப்ப மாவை அரைக்க போவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கேப்ப மாவுக்குள்ள சாவியை போட்டு வச்சிருக்காங்க. வீடை பூட்டிட்டு அந்த சாவியை அந்த கேப்ப மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்பைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த கேப்பை கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அது முழுமையானது. அதை அரைச்சி பவுடராக்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா சுகர் இருந்த காரணத்தினால் அந்த சுகருக்காக அவங்க நைட்டு நேரம் அந்த கேப்பை கூழ் குடிப்பாங்க. அதற்காக அவங்க அரைக்க போகும் பொழுது வீட்டில் இருந்து சாவியை பூட்டிட்டு அந்த சாவியை அந்த டப்பாக்குள்ளேயே வச்சுட்டு அங்கே போயிட்டு எடுக்கலாம்னு நினச்சவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சாவியோடு என்ன செஞ்சுட்டு அந்த கேழ்வரகு அந்த கேப்பை அப்படியே அரையப்பட தொடங்கிட்டு அப்படியே சாவியும் அரைக்கப்பட்டது. சாவி பீஸ் பீஸாக போனது, அந்த மெஷினும் கம்ப்ளைண்ட் ஆனது. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, ஒருவேளை அந்த இரும்பு நாள் பொடியாக மாறப்பட்ட அந்த கேப்பையோடு சேர்ந்து அந்த கேப்பை கூழை குடிச்சிருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள ஆபத்து வந்திருக்கும். கிட்னி ஃபெயிலியர் கூட ஆயிருக்கலாம். ஸோ தேவ ஜனமே கலப்படம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியாது. அதனால தான் அவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வெளப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். ஸோ அதனால தேவ ஜனமே சில பாடுகள் வரும் பொழுது நீங்க கர்த்தரை விட்டுறாதீங்க. நம்ம உலக பசுமை இல்லைன்னு நினைச்சு உண்மையான பசுமையாகி ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பங்களா இருக்கு, எத்தனையோ உலக பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அங்க தேவனுடைய பசுமை இல்லை. வீட்டுக்குள்ள தேவன் இல்லை, ஐஸ்வர்யமாகிய தேவன் இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, இரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, வேத வசனம் இல்லை, அங்க தேவனுடைய சமாதானம் இல்லை. உலகம் இருக்கிறது, உல்லாசம் இருக்கிறது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, படிப்பு இருக்குது, எலக்வன்டட் பீப்புள் இருக்கிறாங்க, இன்டெலெக்சுவல் பீப்புள் இருக்கிறாங்க, பதவியில் உள்ளவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பட்டதாரிகள், பல தேசத்தில் வேலை செய்கிறவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருத்தரை மட்டும் காணல, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார்னா அது பொக்கிஷம், அது வைரம், அது தங்கத்திலும் விலையேறப்பட்டது, அது தங்கத்தை உண்டாக்கினவர், அவர் சிருஷ்டிகர். He is not a creation, he is a creator. அவர் சிருஷ்டிப்பு கிடையாது, அவர் சிருஷ்டிகர். இன்னைக்கு உலகம் எல்லாம் சிருஷ்டியை கையில வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தெய்வ ஜனமே நீங்கள் சிருஷ்டிகரை கையில வச்சிருக்கிறீங்க. அதனால உங்க வைராக்கியம் பயங்கரமா இருக்கணும். என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உங்கள்ட்ட தான் எல்லாம் இருக்குது. தேவ ஜனமே அதனுடைய விலை இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் புரிஞ்சு கொள்வீங்க. கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போகலாம். சில நேரம் நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிற நம்ம நம்பி இன்வெஸ்ட் போட்ட விஷயங்கள்ல முதலற்று போகும். தேவன் அனுமதிப்பார். சில இன்வெஸ்ட்டை போடுவீங்க,
சில வேதனைகள் வரும். தட் இஸ் த சீசன் ஆஃப் யுவர் ட்ரையல் அண்ட் டெம்ப்டேஷன். அது உங்களுடைய புடமிடுற காலம். தேவச்சனமே, இந்த புடமிடுற காலத்துல நீங்க தெளிவா புரியணும், ஆண்டவருக்காக நின்றுணும். இப்படி ஒரு புடமிடுற காலம் எங்களுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் சொல்லித்தர ஆள் இல்லை. இது 2000 என்ற ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் வருது. 2001, 2002 அந்த டைமில் இந்த ஆண்டுகள் எங்கள் குடும்பத்தில் வரும்பொழுது என்னுடைய தகப்பன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானம் என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட அவர் ஊழியத்தில் ரொம்ப போராட்டம். கை பிள்ளைக்கு கொடுக்க பால் இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப வறட்சி. எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, எப்பவும் குறை சொல்கிறாங்க. அப்போ யோசித்தார், ஆண்டவருக்கே நம்மளை பிடிக்கலன்னா நம்ம எல்லாம் தற்கொலை பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஸோ தேவஜனமே, ஆண்டவர் அறிந்தவர்கள் தான். பட் ஆண்டவருக்கே நம்மளை பிடிக்கலையோன்னு ஒரு சந்தேகத்தை பிசாசு பேசும் பொழுது, ஒருத்தர் கூட ஆலோசனை சொல்ல எங்களுக்கு இல்லாத நேரத்தில் என் தாயார் சொன்னாங்க, என்னுடைய நகையை எடுத்து நீங்கள் விற்று அந்த காசை வச்சு கடன் அடைங்கன்னு சொன்னாங்க. தேவஜனமே, வாழ்வா சாவான் போராட்டம் வரும் பொழுது என் நகையை நான் கடத்த மாட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா, தேவஜனம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் தற்கொலை பண்ணியிருப்போம். சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம எதை இழக்கவும் தேவஜனங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டாரு, வெளியே கொண்டு வருவார். சோ தேவஜனம் புரிஞ்சு கொள்ளணும், இப்படி ஒரு குடும்பம் நமக்கு தேவை. பிசாசு நம்ம குடும்பத்தில் காற்று அடிக்கும் பொழுது ஒருவர் நம்ம ஒருவரோடு அன்பா இருந்து, நம்ம குடும்பம் தான் மெயின். பணம் ஒன்றும் இல்லை, நகை ஒன்றும் இல்லை, படிப்பு போனா எதனாலும் திரும்பி வந்துக்கிடும். ஆனா குடும்பம் போய்விட்டுனா, ஜீவன் போய்விட்டுனா திரும்பி வராது. ஸோ தேவஜனமே, விசுவாச போராட்டம் எல்லா வாழ்க்கையில வரும். அந்த நாள் எங்களுக்கு நினைவு இருக்குது. தற்கொலை பண்ணிடலாம் நினைக்கும் பொழுது பிள்ளைகளோடு எல்லாரும் சேர்ந்து செத்து போயிடும். ஆண்டவருக்கே எங்க மேலே இறக்கம் இல்லைன்னு ஒரு நாள் வந்தது. டைம்ஸ் கம்ஸ், சில நேரங்கள் வரும். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். பரத்தில் இருந்து உதவி வரும். போராட்டம் வரும் பொழுது பரத்தில் இருந்து உதவி வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துக்கம் வரும், இன்னல்கள் வரும், வேதனைகள் வரும். இனிதான நேரத்தில் துன்பங்கள் வரும் பொழுது பரத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் தற்கொலை பண்ணலான்னு இருக்கும் பொழுது, ஏதாச்சியா எங்க அப்பா ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு நபர் கொடுத்து அனுப்புனாங்க. கர்த்தர் கதவை திறந்தார். கர்த்தர் கதவை திறந்தார். கர்த்தர் ஆச்சரியத்தை செய்தார். ஸோ ஆண்டவருடைய டைமுக்காக வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டுட்டீங்கன்னா தேவனுடைய பசுமையை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் பணம் தான் பசுமை நினைக்கிறாங்க, அதனால தான் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. சில வறட்சி வரும்பொழுதுதான் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்போம். சில வறட்சி வரும்பொழுதுதான் உண்மையான பசுமையாகிய வசனத்துக்கிட்ட வருவோம். அது வரைக்கும் வசனத்துக்கு மேன்மையை தெரியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு நமக்கு எப்போ தெரியுமா இது புரியும்? பில்லி சூனியங்கள் அட்டாக் பண்ணி நம்ம பிள்ளைகள் வித்தியாசமாக செயல்பட்டு கையில் பிளேட கீட அறுக்கும் பொழுது யோசிப்போம், ஐயோ இவ்வளோ மோசமான வாதம் வந்திருக்கே. அப்போ ஜெபிப்பீங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீரே ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது வாதை வீட்டை விட்டு போவும், பிள்ளை மாறுவான். இப்போ அந்த வசனத்தினுடைய வேல்யூ தெரியும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு தியானிக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, வறட்சியினால உண்மையான பசுமையை விட்டுறாதீங்க. வாசிக்கலாம். தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பாருங்க, எத்தனை காரியத்தை பத்தி இல்லாமல் போனாலும் ஒரு அடையாளமா சொல்றாங்க. அத்தி மரத்துல துளிர் விடாமல் போனாலும், அடுத்தது திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், அடுத்தது ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். பாருங்களேன், உலக ஆசீர்வாதம் இதெல்லாம் இல்லாம போனாலும் உலகத்துல உள்ளது மட்டும்தான் இல்லாம போயிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, உலக விஷயம் தான் இல்லையே தவிர, அடுத்த வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இப்ப என் கூட கர்த்தர் இருக்கிறார்னா பரலோகம் என் கூட இருக்குது. கர்த்தர் என் கூட இருக்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்கள் என் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் என் கூட இருக்கிறாங்கன்னா தூதர்கள் என் கூட இருக்கிறாங்க. கர்த்தர் என் கூட இருந்தா திறந்த வாசல் என் கூட இருக்கு. அதனால நான் கர்த்தருக்குள்
கத்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆமென். கத்தர் சிலதை பூட்டும் பொழுது புரிஞ்சு கொள்ளணும், பரலோகம் திறந்திருக்கு, மறந்துடாதீங்க. ஆமென். கத்தர் சிலதை பூட்டும் பொழுது, சில நண்பர்களை சில உலகத்தார பூட்டும் பொழுது அதில் ஆழ்ந்து அமிழ்ந்து மாழ்ந்து போக கத்தர் உங்களை அழைக்கல. அந்த தூசியை உதறி விட்டுட்டு, எனக்காக திறந்திருக்கிற கதவை நான் ஏன் மறக்கணும், ஆமென். எனக்காக பரலோகமே திறந்திருக்கும் பொழுது அந்த ஆள் என்கிட்ட பேசலை, இந்த ஆள் என்கிட்ட பேசலை, நான் ஏன் கவலைப்படணும்? என்ன வீணா பகைச்சவங்க என்கிட்ட கத்தர் கொண்டு வருவார். ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களை ஆண்டவர் சமாதானமாக பண்ணுவார். ஆமென். ஆம் தெய்வச்சனமே, இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஆமென். நம்ம கத்தர் சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்து, ஆமென். ஆண்டவரே என் வழி உமக்கு பிரியமா இருக்கட்டும்ப்பா, ஆமென். நான் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கிறேன்ப்பா, ஆமென். இந்த உலக பசுமையில நான் ஏமாந்து போக விரும்பலப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடுங்க, ஆமென். ஆண்டு நோக்கி பாருங்க. அப்பா, இந்த பசுமையாகிய உண்மையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமென். லேவியர்களை பார்த்து ஆண்டு சொன்னாரு, எல்லாருக்கும் பங்கு இருக்கும், எல்லாருக்கும் நிலத்தை பங்கிடுவார்கள், உங்களுக்கு மட்டும் நிலமே இருக்காது. ஏன்னா நீங்க தேவ ஊழியர்கள், உங்களுக்குன்னு ஒரு பங்கு இல்லை. உங்க பங்கு நான் தான் உங்க பங்கு. ஐ ஆம் யுவர் போர்ஷன். யோசித்து பாருங்க, உலகத்துல ஆசீர்வாதம் இல்லாம தேவனையே தன் பங்கா கொண்ட ஒரு ஜனம்னா தேவ பிள்ளைகள், ஊழியர்கள். ஸோ தேவ ஜனமே, ஆண்டவர் அப்படி கைவிடுவாரான்னு பார்த்தா அப்படி கைவிட மாட்டாரு. எல்லா கோத்திரங்களும் 10ல் 1 இந்த லேவியருக்கு கொடுக்கணும். 10ல் 1 லேவியருக்கு கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் 9 மாறுது. ஆனா அந்த லேவியருக்கு மட்டும் 9 மாறாது. ஸோ இந்த 12 கோத்திரம் சொல்லுவாங்க, அதில் 1 தான் லேவி. அப்போ இந்த 11 பேரும் லேவிக்கு கொடுக்கும் பொழுது லேவியினுடைய போர்ஷன் 11 மாறுது. அப்போ லேவி கொடுக்கவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்க, என்னதான் மாறுது? லேவி 12 கோத்திரத்தில் ஒரு நபர். அப்போ 11 பேர் என்ன செய்கிறாங்க? பாகத்தில் 1 எடுத்து கொடுக்கும் பொழுது லேவிக்கு 11 போர்ஷனாக மாறுது. அவனுடைய இது அவன் கொடுக்கல. அப்போ ஆக மொத்தம் எல்லாருக்கும் குறையும் பொழுது லேவிக்கு கூடிச்சு. இதுக்கு காரணம் ஆண்டு சொன்னாரு, மகனே நீனும் உலகத்தானா இருந்திருந்தா நீனும் நீ கெட்டி இருக்கணும் தசம பாகத்தை. ஆம் தெய்வச்சனமே, அவனும் கத்தருக்கு கொடுத்துருப்பான். பட் ஆனா ஆண்டருடைய வார்த்தையை கேட்டதுனால அவனுக்கு கூட உண்டாச்சு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நம்ம ஆண்டருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவரை சொத்தா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அசைவில்லாத ஒரு உயர்வு வரும். பிசாசால் டேமேஜ் ஆக முடியாத ஒரு உயர்வு வரும். சில நேரம் நம்ம ஆண்டவரே இல்லாம சில பிசினஸ்ல உயர்ந்துருவோம். ஆனா யாராவது பில்லி சுனியங்களை செய்யும் பொழுது, பிசாசின் காரியங்களை ஏவும் பொழுது நம்ம பிசினஸ் அப்படியே உட்கார்ந்துரும். இன்னைக்கு பல கோடியில நஷ்டம் இருக்கிற காரணம் எதிர் வல்லமைகள்னால தான். ஆனா தேவன் உங்களை எழுப்பினார்னா எத்தனை எதிர்வல்லமா வந்தாலும் அத்தனையும் காலின் கீழ் போட்டு மிதிக்க உதவி செய்வார். அதனால தான் தேவன் நம்மளை உயர்த்தணும். நம்ம படிச்சு உயர்றோம்னு சொல்லுகிறது ஆபத்தானது தான். படித்து உயர்ந்து விடுவோம், கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய பலன் இல்லாம வாழ்வோம், சுயபலத்தில் வாழ்வோம். ஆண்டு சொல்றாரு, எத்தனை தான் படித்தாலும், எத்தனை தான் சம்பாதிச்சாலும், எத்தனை தான் வேலையினுடைய டேலண்ட் இருந்தாலும் கத்தர் உயர்த்தினாதான் அது உயர்வு. அதனால தான் தேவஜனமே, கத்தருடைய ஆசீர்வாதம் தான் வேதனையை கூட்டாது, அது ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கத்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா பணம் வரலாம், ஆனா ஐஸ்வர்யம், அந்த சம்பத்து, ஆண்டவருடைய அந்த இறக்கம், அந்த கிரேஸ் இருக்காது. குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் இருக்காது. எத்தனை லேண்டை வாங்கி போட்டாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்காது. எல்லாமே செய்வீங்க, ஒரு சமாதானம் இருக்காது. அதான் ஆண்டவர் கூப்பிடுகிறார், உண்மையான பசுமையே ஆண்டவர் தான். ஐ ஆம் யுவர் போர்ஷன். என்னுடைய ஊழிய நாட்கள்ல நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சோர்ந்து போய் உட்காரும் பொழுது ஆண்டு சொன்னாரு, உன்கிட்ட இல்லைன்னு ஏன் சொல்ற, உன் கூட நான் இருக்கும் பொழுது எது குறைஞ்சிட்டுன்னு கேட்டார். நான் அப்போ புரிஞ்சேன், என்கிட்ட இல்லைன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என் கூட இருக்கிறது கத்தர், என் கூட இருக்கிறது கத்தர்னா நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? என் கூட பரலோக பொக்கிஷம் இருக்குது, அது எனக்கு இந்த உலகத்துல வாழ உதவி செய்யும், வாசல்களை திறக்கும். நான் ஏன் சோர்ந்து போகணும் தீர்மானம் எடுத்த பொழுது இன்னைக்கு வரைக்கும் என் களஞ்சியம் தீராமல் கத்தர் நடத்துகிறார். கத்தர் காகத்தை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்க குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உங்களை சவால் விடுகிற ஒரு தாவீதை போல மாற்ற மாட்டாரா? யோசித்து பாருங்க, எஸ்தரை போல மாற்ற மாட்டாரா? ஒரு தானியேலை போல மாற்ற மாட்டாரா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா ரஷதா லரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரியப்பா, அவர்கள் மேல ஒரு விசேஷித்த கிருபை இப்பொழுது இறங்குவதாக.
வருவதாக. ஆமென். தானியேல் மேல இருந்த அதே கிருபை, ஜெப ஆவி, எழுப்புதலை கொண்டு வருகிற, பிசினஸ்ல உயர்கிற, ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வுகிற ஆமென். ஒரு அபிஷேகம் ஆமென். எஸ்தர் மேல இருந்த அதே கிருபை ஆமென். இப்பொழுது இதை கேட்கிறவங்க மேல் இறங்குவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இறங்குறதுக்காய் நன்றி, ஆமென். ஜெபத்தை கேட்கறதுக்காய் நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கப்பா. உபாசம் எடுத்து ஜெபிக்கிறவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு கொடுங்கப்பா. ரேங்க் உயரட்டும், மார்க் உயரட்டும், அவர்கள் ஸ்டேஜ் உயரட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை உயரட்டும். ஆமென். அன்றரை உபாசிக்க முடியாதவர்களுக்கு வருகிற நாட்களில் உபாசிக்கிற கிருபை கொடுங்கப்பா. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பேருடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தை கடந்து சென்றதுக்காக நன்றி. ஆராதித்த ஒவ்வொரு நபரையும் விடுதலையாக்குனதுக்காக நன்றி. உங்க கிருபை எங்க கூட இருக்கட்டும். தொடர்ந்து இந்த 21 நாட்கள் எங்களை தாங்குங்க. கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, நீங்க எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இது முடியும் பொழுது ரிசல்ட் வரும். தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபியுங்கள். அது காலம் தாமதித்தாலும் தேவ வார்த்தை மாறாது. தேவ ஜனங்கள் ஜெபத்தில் காத்திருங்க. ஜெபம் ஒரு அக்னி, அது பற்றி எரியும் பொழுது அது காடையே பற்றி எரித்து விடும். ஸோ தேவ ஜனமே, அந்த ஜெப அக்னியை எந்த சூழ்நிலையும் அவித்து போடாமல் கிருபையாக காத்துக்கொள்ள கத்த சமூகத்தில் ஜெபிங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். 5 மணி அளவில் ஆயத்த ஜெபம், காலையில் இருக்கிற ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஆமீன். இரவு நேரத்தில் இருக்கிற 9 மணி அளவில் உள்ள அருமையான இந்த உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.